அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் மிகவும் வலுவாக மார்ச் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மிக அதிரடியான மாற்றத்தை, சிறப்பான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் முத்தாய் கிடைக்கும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்தெந்த வாய்ப்புகள் சாதகமாக அமைய போகின்றன. அது மட்டுமல்லாது இந்த வாய்ப்பை தவற பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பெருவாரியான கிரகநிலைகள் அபரிவிதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகின்றன. எனவே பல சந்தர்ப்பம் இந்த வேளையில் முத்தாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறது. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற நிலையில் வலம் வருகிறாருங்க. ராசியின் அதிபதியான சுக்கிரனின் உச்சம் அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள், சிக்கல்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது அவருடன் மிக வலுவாக ராசியின் அதிபதியான சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியும் திருக்கணித பஞ்சாகமத்தின்படி லாபஸ்தானத்தில் நுழைய போகிறார். எனவே சனியினுடைய அமைப்பும் அமோகமான யோகத்தை இந்த தருணத்தில் அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்குகிறது. எனவேதான் முத்தாய் அமைய போகும் முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாகவும் சாதுரியமாகவும் பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான தடை தாமதம், சிக்கல் அனைத்தையும் விலக்கி நன்மையையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் நிச்சயமாக வரும். ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. இந்த வேளையில் கலைத்துறை, அரசியல் துறை மட்டுமல்ல, தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பண வரவை உயர்த்தக்கூடிய வகையில், லாபத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுடைய செயல் வடிவம் இல்லாத திட்டங்களை இந்த தருணத்தில் அருமையாக செயல்படுத்தக்கூடிய முத்தான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவருடன் இணைந்திருப்பது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகுங்க. ராகுவும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது, சூரியனும் முதன்மை கிரகமான சூரியனும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பது உறுதியாகவே பற்பல முத்தான வாய்ப்புகளை, லாபஸ்தானத்தை பல கிரக நிலைகள் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் முழுமையாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். அதிலும் முதன்மையாக ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு அமோகமான மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே 3, 6, 10 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதிலும் லாபஸ்தானத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரக்கூடிய முத்தான வாய்ப்பை சூரியன் அள்ளி கொடுக்கிறாருங்க. இந்த 7 நாட்களில் மிக வலுவாக அற்புதமான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருவதற்கான வீரியத்துடன் வீற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உறுதியாக கட்டுக்குள் இருக்கும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் வீண் அலைச்சல், சிரமம், வீண் விரயங்கள் அனைத்தும் கட்டுக்குள் இருப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமானவராக பார்க்கப்படுகிறார். அவர் தற்போது லாபத்தில் சுக்கிரன் மற்றும் சூரியனுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே எதிர்பாராத வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் உங்களுடைய சிறு உழைப்பிற்கூட மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதோடு தனலாபத்தை மிக பெரிய அளவில் உருவாக்கி கொள்வதற்கான நல்ல யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே
இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகம் உண்டு. மோட்சக்காரகரான கேதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக வீற்றிருப்பதால் எதிர்மறையான சிந்தனை, எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்ற அனைத்துமே நீங்கக்கூடிய மனநிலையையும் மனநிலை வலுப்பெறக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்பை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய மோட்சக்காரகரான கேது ஏற்படுத்துகிறாருங்க. எனவே எதிர்மறையான சிந்தனைகள் தவிடுபடியாகும். ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதோடு அநேகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். ஒரு வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வாரத்திற்கு பிறகு லாபஸ்தானத்திற்குரிய பலன்களையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். முழுமையாக தொழில் ஸ்தானத்தில் இறுதி தருவாயில் இருக்கிறார். எனவே உறுதியாகவே இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சி கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர தொழில் ரீதியான சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, மனதிற்கு பிடித்த உத்தியோகம் சார்ந்த சூழல் என அனைத்துமே இந்த வேளையில் கர்மஸ்தானத்தின் இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய சனி நிச்சயமாக அள்ளி கொடுக்க போகிறார். நினைப்பதை காட்டிலும் நிச்சயமாக ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் முத்தாய் பல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை வந்து சேருங்க. சரியாக பயன்படுத்தி கொண்டால் உறுதியாகவே பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்த்து முன்னேற்றத்தை நிறைவாக பெற முடியும். அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதனும் கர்மத்தில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் இந்த தருணத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நேர்முக தேர்வு, எழுத்து தேர்வில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்பையும் உறுதியாக சந்திப்ப அதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக வித்யாகாரகரான புதனின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. மேலும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தை விட்டு விலகுகிறாருங்க. 9, 10, 11 ஆகிய இடங்களில் வலம் வரப்போகிறார். நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்க போகிறாருங்க. தேய்பிரை சந்திரனாக இறுதி தருவாயில் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் பல அதிரடியான மாற்றத்தை சந்திரனின் அமைப்பால் நிறைவாக சந்திக்க முடியும். பல்வேறு வகையான சிரமங்கள் விலகுவதற்கான யோகம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் இந்த வேளையில் தனஸ்தானத்தை அலங்கரித்தாலும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பரக்கூடிய செவ்வாய் சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறார். நினைப்பதை காட்டிலும் காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலக்கி முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் சாதகமற்ற அமைப்பு என்றால் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மட்டும்தான். ஆனால் அவரும் ஜென்ம ராசியில் இறுதி தருவாயில் இருக்கிறாருங்க. இன்னும் சில வாரங்களில் நட்சத்திர பயிற்சியை சந்திக்க போகிறார். அதற்கு பிறகு முழுமையாக ராசியை விட்டும் விலக போகிறாருங்க. எனவே குரு பகவான் இறுதி தருவாயில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரின் சுப பார்வை 5, 7, 9 ஆகிய இடங்களை வலு சேர்ப்பதால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் இனிதாய் கைகூடும். நினைப்பதை காட்டிலும் பல வகையில மகிழ்ச்சிகரமான செய்திகள் நிச்சயம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாக இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது தங்களால் இயன்றவரை மற்றவரின் பசியை தீர்க்க உதவி செய்யுங்கள். மேலும் வெயில் காலம் துவங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள், விலங்குகளுக்கு தங்களால் இயன்றவரை தானியங்களையும் தாகத்தை தீர்க்கக்கூடிய வகையில் தண்ணீரும் வையுங்கள். நிச்சயமாக அதற்கான மகத்தான பலன் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த வேலையை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முத்தாய் கிடைக்கும். முத்தான வாய்ப்புகள் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் பல அதிரடியான மாற்றம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. இதை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.